இன்னைக்கு ஒரு எப்பவுமே. இப்ப பெரிய ஒரு அதிசயம் பாருங்க, நம்ம லைஃப்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே முருகன் என்ன காட்சி இது? கொடுத்துக்கிட்டு இருக்கான். முருகன் எப்படியோ ஒரு காட்சி ஒரு சைட்ல இருந்து வந்து கொண்டு இருக்கு பாருங்க. ஆமாய்யா, இதுதான்யா இது. உண்மையிலேயா அவரோட இப்ப பாருங்க, திருமுகம் ஒன்னோட ஒண்ணு கொஞ்ச தெரியுது. நேரத்துல அதுக்கு மறைஞ்சு விடும் பாருங்க. இவ்வளவு நேரம் இல்லை, இப்ப வந்துடுச்சு. இங்கே அந்த மாதிரி எதுவும் இல்லை, இருந்தாலும் பரவாயில்லை, அது அவனோட கட்டளை. சரி, சித்தம், சொல்லுங்கள். அதோட சித்தம். ஆமா, ஐயா உண்மையிலேயா, சொல்லுங்கள். உண்மையிலே முருகனை நினைச்சாலே அது கோடி புண்ணியம். ஏன்னா அந்த கலியுக வரதன் எப்பவுமே நம்மளை டெஸ்ட் பண்ணுவாரு. டெஸ்ட் பண்ணி நம்ம உண்மையிலே அந்த படி மேல அந்த எப்படி அந்த 10K முருகனுக்கு படி மேல அவர் அந்த ஒவ்வொரு படியும் நம்ம மேல ஏற ஏற இன்னும் அந்த வைராக்கியம் கூட்டணுமோ. எதை பத்தி கவலை இல்லை, அந்த முருகனையே நினைச்சு நீ இருக்க எனக்கு, அது என் நம்பிக்கை, நீ இருக்க எனக்கு, அது என் நம்பிக்கை. அந்த டெஸ்ட் பண்றதெல்லாம் நம்ம ஜெயிச்சுக்கிட்டு வருமோ, அவர் அது கடைசியில கொடுப்பாரு பாருங்க அந்த அந்த வைராக்கியத்தோட அந்த அந்த பரிசு. அது உண்மையிலேயே ஐயா, அது எப்படிப்பட்ட நீங்க ரஸ்வா கொடுத்தாலும், அண்டர் டேபிள் கொடுத்தாலும், இவரை பார்த்து தாஜா பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. அது நீங்களே அதாவது நான் பசிச்சா நான் சாப்பிடுறேன், நீங்க பசிச்சா நீங்க சாப்பிடுற மாதிரி. இப்ப பாத்தீங்களா, மறைஞ்சிருச்சு பாத்தீங்களா, இவ்வளவு நேரம் செத்து காணா போயிருச்சு பாருங்க. ஆமா ஐயா, அவரோட அழகான அந்த திருமுகம், அந்த குழந்தை திருமுகம், சிரிச்ச முகம். அந்த இடத்துல நான் பிரீஸ்கார்ட் எடுத்துட்டேன். அந்த இடத்துல பாத்தீங்களா, வேலு தான் இருந்துச்சு. வேலு இருக்கிற இடத்துல அது எப்படி வந்துச்சு? அந்த அம்மா பாட்டு படிச்சுட்டு போனாங்க, முருகா உன்னை அழைக்கவா, முத்து குமரா என்று அழைக்கவான்னு வந்துட்டாரு பாருங்க. ஐயோ சப்பா, அவரோட அம்மாவோட பாடல் திரு கருணை. சொல்லுங்கள் ஐயா. உண்மையா உண்மையா, நிச்சயமா உண்மையா. இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் பாருங்க, இன்னும் ஒரு சைட்டை காமிக்கிறாரு. ஆஹா, இதோ காட்டுறாரு, சிரிச்ச முகம். உண்மையிலே ஐயா, உண்மையிலே முருகன் அது எல்லாத்துக்கும் சோதிக்க மாட்டாரு. ஆனா நம்மளாம் புண்ணியம் பட்டிருக்கோம் அந்த முருகனோட டச்ல இருக்கிறவங்க. அந்த ஆனா ரொம்ப பேர் எனக்கு இந்த கஷ்டம் அந்த கஷ்டம்னு சொல்லிட்டு முருகனை வழி போகாம இந்த திடீர் சாம்பிராந்தி, திடீர்னு கோமியம், திடீர்னு இதுமே திடீர்னு இந்த விஷயங்கள் சோழி போட்டு பாக்குறாங்களே, இந்த அளவுக்கு திடீர்னு பாக்குறவங்களாம் அந்த உண்மையை, அந்த சத்தியத்தை, அந்த தர்மத்தை, அந்த நிச்சயமான அந்த இந்த ஏகமா இருக்கிற அந்த இறைவனை இந்த முருகனை அவரை விட்டுட்டு இந்த ப்ரோடாக்ட் மேலேயுமா நம்பிக்கை வைக்கிறாங்களே, அவங்களுக்கு பாருங்களேன், கடைசியில பேக் டு ஜீரோ தான். நம்ம திருப்பியும் அவங்க கோஷத்துலேருந்து ஆரம்பிக்கணும். ஆனா நம்மளாம் அந்த படிப்படியா மேல ஏறி இதெல்லாம் உண்மை இல்ல, நீ தான் நிச்சயம், சர்வ நிச்சயமா, சர்வ சத்தியமா இருக்கிற வாழ்க்கையில நிச்சயமா இருக்கிற இந்த சக்தி இருக்கிறது, இது உண்மை.